ப்ரோஸ் ஓல்டு மேன் ரிவர் பை டார்ட்டி டெம்மிங். ஓல்டு மேன் வந்து கதவை தட்டினா டோர் ஓப்பன் பண்ணிவிடுங்க அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். இதில் வர கேரக்டர்ஸ்லாம் பார்க்கலாம். ஆமி மார்ஷல், பெட்டி மார்ஷல், ரோஸ்ஃபீல்ட், சாராஃபீல்ட், ஜிம் ஹால், மிஸ்டர் பீட்டர்ஸ், பென்னி மார்ஷ். ஆமி மார்ஷல் வந்து 17 years ஓல்டு. பெட்டி மார்ஷல் ஆமியோட யங்கர் சிஸ்டர். அதுக்கப்புறம் ரோஸ்ஃபீல்ட் அண்ட் சாராஃபீல்டு வந்து நெய்பர்ஸு. ரோஸ்ஃபீல்டோட சிஸ்டர் தான் சாராஃபீல்டு. ரோஸ்ஃபீல்டுக்கு 16 years, சாராஃபீல்டுக்கு 9 years. ஜிம் ஹாலும் நெய்பர் தான், அவனுக்கும் 17 year ஓல்டு. மிஸ்டர் பீட்டர்ஸ் வந்து மெம்பர் ஆஃப் ரெட் கிராஸ் டிசாஸ்டர் கமிட்டி. பென்னி மார்ஷ் வந்து ரெட் கிராஸோட நர்ஸ். இப்போது 17 years யார் இருக்கா? ஆமி மார்ஷலும் ஜிம் ஹாலும். நான் வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ணோன்னா 17 yearsலேயே ஜிம் பாடி வேணும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்தது 16 yearsல ரோஸ் கொடுப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டேன். டைமிங் வந்து லேட் ஆஃப்டர்நூனு, மார்ச் மந்த்து. அதுக்கப்புறம் இதோட செட்டிங் எப்படி இருக்குன்னா, லிவிங் ரூம் ஆஃப் மார்ஷல் ஹோம். அங்கே வந்து ஆமியும் ரோஸும் எடுத்தவொடனே நிட்டிங் பண்ணிகிட்ருப்பாங்க. பெட்டி வந்து மேகசினில் இருக்க பிக்சர்ஸாக பார்த்துட்ருப்பா. அதுக்கப்புறம் 3 நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சிட்ருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தாம்சன் பிரிட்ஜில் இருக்க அந்த இது வந்து ஒயிட் லைனை வந்து தாண்டி போயிடுச்சு. அங்கே இருக்க சவுத் மெடோஸ், ஹைவேஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக வாட்டரால் கவர் ஆகிடுச்சின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நார்த் ஸ்டேட்டில் வந்து ஸ்னோ மெல்ட்டிங் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சவுத் மெடோஸும் ஹைவேஸும் வாட்டரால் கவர் ஆகிடுச்சு. நார்த் ஸ்டேட் வந்து ஸ்னோ மெல்ட்டிங் நடக்குது. அதுக்கப்புறம் க்ளவுட் பஸ் நடக்கும். ஜிம் ஹாலு நெய்பரு அவன் வந்து ஸ்கூல்லேருந்து மார்ஷலோட ஹோமுக்கு வரும்போது அவன் நோட் பண்ணியிருப்பான், பர்னட் டேம்னு ஒன்று இருக்கும், அது வந்து 1 hourக்கு முன்னாடி நம்பிருச்சு அப்படின்னு சொல்லி நோட் பண்ணியிருப்பான். ஆமியோட மாம் வந்து டென்டிஸ்ட்டுக்கிட்ட போயிருப்பாங்க டிக்கை கூட்டிகிட்டு. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு மிஸ்ஸஸ் பிரான்ஸோட வீட்டுக்கு போய் ரெசிபி கேட்டு வரேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆமியோட அப்பா வந்து சிக்காகோ போயிருப்பார் பிஸ்னஸ் விஷயமா. அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்கும்னா, ரோஸ் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ரீச் பண்ண ட்ரை பண்ணுறா. அங்கே வந்து எதுவும் மெயின் 3022 அப்படின்ற அந்த விஷயத்துக்கு தான் கால் பண்ணிகிட்ருப்பா. மெயின் 3022. அதுக்கப்புறம் பெட்டி வந்து லைட்டு தேட போயிடுவான். ரோஸ் வந்து வாட்டர் எடுத்து வைக்க போவான். ஜிம்மும் ஆமியும் சேர்ந்து ஃபுட்டு, பிளாங்கெட்ஸு, கோட்ஸு இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வைப்பாங்க. ஜிம் வந்து என்னென்னா ஜூனியர் ரெட் கிராஸ் எமர்ஜென்சி ஸ்குவாடில் வந்து வேலை பார்த்துருப்பான் வாரப்போ. மார்ஷல்ஸ் வந்து லிவ் இன் பங்களாவில் இருப்பாங்க. அவங்க சாரா வந்து ப்ளே ஹவுஸ் போர்ச்சு. சாரா வந்து யாருன்னா ரோஸ்ஃபீல்டோட சிஸ்டர், 9 year old இருக்கா இல்லையா, அவள் வந்து ரோஸ்ஃபீல்டை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து அவங்களோட ப்ளே ஹவுஸ் போர்ச்சில் வந்து அவள் அங்கே இருப்பாள். ஜிம் வந்து சாராவை காப்பாற்றுறதுக்காக போவான். அப்போ வந்து வாட்டர் வந்து அவன் நீஸ் வரைக்கும் இருக்கும், நீஸை விட அதிகமாக போயிருக்கும். அதுக்கப்புறம் ஆமி வந்து என்ன சொல்லுவான்னா, பெட்டியை பார்த்துட்டு, நீ போய் அவனுக்கு ஜிம்முக்கு வந்து நம்ம அப்பாவோட துணியை எடுத்துகிட்டு வந்துரு, சாராவுக்கு வந்து நம்ம டிக்கோட கிளாத்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருன்னு சொல்லுவாள். சொல்லிவிட்டு இவள் போய் ஹாட் கோகோ பண்ண ஆரம்பிப்பா எல்லாருக்கும். அவகிட்ட வந்து ஆயில் ஸ்டவ் இருக்குது குக் பண்ணுறதுக்குன்றனால ஷீ இஸ் கிளாட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1 hourக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, சாரா வந்து தூங்கி போயிடுவாள். ஒரு பெரிய சேர் இருக்கும், அதில் படுத்துட்டு தூங்கிடுவாள். அவள் மேலே பிளாங்கெட் போத்திருப்பாங்க. ஆமி, பெட்டி, ரோஸ் எல்லாம் 3 கேண்டில் டேபிள் மேலே வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. பெட்டி வந்து ரீட் பண்ணிகிட்ருப்பா. இப்போ வந்து நியர்லி 11 PM ஆக போகுதுன்னு சொல்லிகிட்ருப்பாங்க. பெட்டி வந்து அவளோட நியூ ஸ்ப்ரிங் கோட்டை தேடி எடுத்து வைக்கணும்னு தேடிட்டுருப்பா. ஆமி வந்து ஃபாதரோட புக்கு, அம்மாவோட ஜுவல் கேஸ்லாம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு தேடிட்டுருப்பா. மிஸ்டர் பீட்டர்ஸ் வந்து யார் அப்படின்னா டாம் பீட்டர்ஸ், அதாச்சும் அந்த ரெட் கிராஸ் டிசாஸ்டர் கமிட்டியில் இருப்பார் இல்லையா, அவர் தான் டாம் பீட்டர்ஸ். மிஸ்டர் பீட்டர்னு சொல்லியிருப்பாங்க. மிஸ் மார்ஷ் வந்து பென்னி மார்ஷ், நர்ஸு. இந்த ரெட் கிராஸ் நர்ஸ் இருக்காங்களே அவங்க தான் மிஸ் மார்ஷ். சாரா வந்து அந்த படிக்கட்டிலேருந்து கீழே விழுந்து அவளோட ரைட் லெக்கை வந்து அடிபட்டுரும். மிஸ் மார்ஷ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கக்கிட்ட ஒரு ஸ்மால் பிளாக் பேக் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சாராவோட லெக்கை வந்து பில்லோஸு, அம்பர்லாஸு, கேன்ஸ் வச்சு டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த எமர்ஜென்சி ரெட் கிராஸ் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கும்னா ஆர்மரியில் இருக்கும். ஜிம்மையும் ஆமியும் இங்கேயே ஸ்டே பண்ண சொல்லிவிட்டு இவங்களை மட்டும் கூட்டிகிட்டு போவாங்க. போகும்போது மிஸ்டர் பீட்டர்ஸ் என்ன பண்ணுவார்னா, லேண்டனும் ஜார் ஆஃப் காஃபியும் கொடுத்துட்டு போவார்.
ரெட் கிராஸ் சொசைட்டி அது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1863ல் ஜெனீவா சுவிட்சர்லாண்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அது யார் பண்ணான்னா ஜீன் ஹென்ரி டனாட். அவர் தான் ஃபாதர் ஆஃப் ரெட் கிராஸ் மூமெண்ட். ஜீன் ஹென்ரி டனாட், ஃபாதர் ஆஃப் ரெட் கிராஸ் மூமெண்ட். அவர் ரெசிபியன்ட் ஆஃப் நோபல் அவார்ட் ஃபார் பீஸ் இன் 1901ல் ரெசிபியண்ட்டாக இருந்திருக்காரு. அதேமாரி 4th ஓல்டஸ்ட் டேம் இன் வேர்ல்டு வந்து நம்ம கல்லணை டேம், கிராண்ட் அணைக்கட்டு. 2nd செஞ்சுரியில் கட்டினது, காவேரி ரிவருக்கு நடுவில் இருக்குது. கரிகால சோழன் தான் கட்டினார். அதுக்கப்புறம் எவரெஸ்ட் வந்து இயர்லி 4 மில்லிமீட்டர் வந்து க்ரோ ஆகும். எதனாலனா டியூ டு ஜுவாலஜிக்கல் அப்லிஃப்ட் இன் 1994லன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1953ல் கான்குவஸ்ட் ஆஃப் எவரெஸ்ட் பை டென்சிங் அண்ட் ஹிலாரி பண்ணியிருக்காங்க. மவுண்டனரிங் இன்ஸ்டியூட் வந்து டார்ஜிலிங்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் டு ஸ்கேல் எவரெஸ்ட் யாருன்னா மிஸ்ஸஸ் பச்சேந்திரி பால். தேங்க்யூ.